ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஜோதிடத்தை பற்றி சில விளக்கங்கள். நாம் பிறக்கும் நாளன்று இருக்கக்கூடிய ஒரு நாட்கள், பிறக்கும் நாளன்று உள்ள ஒரு விஷயம் என்னவென்றால், ஜாதகம் கணிக்க வேண்டுமென்றால் 5 விஷயங்கள் அதில் நமக்கு குறிப்பிட தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒன்று, நம்மளுடைய பிறந்த நாள் கிழமை. 1 கிழமை, 2வது நட்சத்திரம், 3வது திதி, 4வது கரணம், 5வது யோகம். இந்த 5மே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முதன்மையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த 5 விஷயத்தையும் எடுத்து எழுதி வைத்து கொள்வது தான் ஜாதகம். இந்த 5 விஷயமும் அன்ற நாளன்று நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தை வைத்து கணக்கிடக்கூடியது தான் லக்னம். நட்சத்திரத்தை வைத்து நம்ம ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பின் டயத்தை வைத்து கணிக்கக்கூடியது இந்த லக்னம் ஆகும். நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு பலனை நம்ம அறியணும் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு, நட்சத்திரம், ராசி, திதி, கரணம், யோகம், இதை தவிர லக்னம், இதை வைத்து பலன்கள் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு ஜாதக ரீதியாக 100 பலன் நமக்கு ஜாதகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த 5 விஷயத்தை அடிப்படையான ஒரு விஷயம். 1, நாள். நம்ம எந்த கிழமையில் பிறக்கிறோம் என்பது தான் ஒரு முதல் விஷயம். நம்ம எந்த கிழமையில் பிறக்கிறோமோ அந்த கிழமைக்கு சார்ந்தவாறு உடைய தெய்வத்தை, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறோம் என்கிறார் அன்று சூரிய பகவானை நம்மால் பிரதிதினம் வழிபாடு செய்ய வேண்டும். இதை திங்கட்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் சிவபெருமானை நம்ம வழிபாடில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே செவ்வாய்க்கிழமை என்றால் ஆஞ்சநேய சுவாமியை வழிபாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதன்கிழமை என்றால் ஐயப்ப சுவாமியை எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை என்றால் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை பிரேயர் பண்ண வேண்டும். வெள்ளிக்கிழமை என்றால் அம்பாள், எந்த அம்பாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமையாக இருந்தால் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படியாக நமக்கு வாரத்தை தொடர்புடைய தெய்வத்தை நாம் பிரதிதினம் வழிபாடில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கிழமையை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம். நட்சத்திரத்தை பாதத்தை வைத்து ராசியை கண்டுபிடிக்கிறோம். இந்த ராசி பலனை நாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு நல்ல ஒரு விஷயமெல்லாம் தெரியப்படுகிறது. 3வதாக சொல்லக்கூடியது திதி. நம்மளுடைய பிறப்பு நாட்கள் அன்று நாம் என்ன திதியில் பிறந்திருக்கிறோம், அது வளர்பிறையா தேய்பிறையா. இந்த 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறையாக வரக்கூடிய ஒரு திதி நாட்கள். இந்த 30 நாட்களில் இந்த வளர்பிறையில் பிறக்கக்கூடிய ஒரு திதியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை திதியில் பிறந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ராசி கட்டம்னு சொல்லக்கூடிய இடத்தில், இதை ஜோதிடத்தில் திதி சூன்ய ராசி என்று கூறுவார்கள். நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ராசி திதி சூன்யம் அடைந்த ராசி என்ன ராசி என்று நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த பிறந்த திதிக்குடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசி, அந்த வீட்டுக்குடைய கிரகம் நமக்கு செயல்படாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே போல் வீட்டில் வேறு கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களும் செயல்படாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. அப்போது இந்த இருள் சூழ்ந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு பலனை கொடுக்காது. அந்த கிரகங்கள் நமக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்க வேண்டும். இருளை நீக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு சில தெய்வங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தெய்வத்துக்கு அன்றைய நாள் சென்று அந்த தெய்வத்திற்கு 2 நெய் விளக்கு தீபம் ஏற்றி வர வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அவங்க பிறந்த திதி அன்று அந்த தெய்வத்தை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்துக்கு 2 நெய் விளக்கை ஏற்றுவதனால் அந்த இருள் நீங்கி அந்த வீட்டுக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கிறது. அந்த பிரகாசம் கிடைக்கிறதுனால் அந்த கிரகங்கள் வலிமை பெற்று அவர்களுக்கு தக்க பலனை கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கிறது அந்த கிரகங்கள். அடுத்தபடியாக சொல்லக்கூடியது கரணம். கரணம் அப்படின்னு சொல்லப்பட்டால்
அது 11 விதமான கரணங்கள் சொல்லப்படுகிறது. பவகரணம், பாலவகரணம், தைத்துளை கரணம், வடஜெய் கரணம், கிம்ஸ்துக்னம், நாகவம், சதுஷ்பாதம், சகுனி, விஷ்டி, இஷ்டி, இப்படியாக 11 கரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன கரணத்தில் பிறந்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டால் அந்த கரணத்திற்குன்னு ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தையும் நாம் நித்தியபடி அந்த தெய்வத்தை நாம் வணங்குவதனால் அந்த கரணத்துக்குடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைத்து நாம் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற முடியும். அடுத்தபடியாக யோகம். யோகம் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கு 27 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், அதற்கு என்ன யோகம் வந்திருக்கிறது, அதை வைத்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகத்தில் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இருக்கும், பவரே இல்லாத ஒரு கிரகம் இருக்கும். இது ஜோதிடத்தில் யோகி அவயோகி என்று கூறுவார்கள். யோகி என்றால் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், வலிமையான ஒரு கிரகம் இருக்கும். அதே போல் அவயோகி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகங்கள் நமக்கு யோகத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகத்தை நாம் யோகியாக மாற்ற வேண்டும். அதை எப்படி மாற்றுவது, அதற்குரிய தக்க ஒரு ரெமடியை எடுத்து நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயம் நாம் ஜாதகத்தில் எழுதக்கூடிய பஞ்சாங்கத்தை வைத்து எழுதக்கூடிய இந்த 5 விஷயங்கள் தான் அதில் அடங்கியுள்ளது. திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், யோகம். இதை வைத்து நாம் நம்மளுடைய ஜாதகத்தில் அன்றைய தினம் கிரக அடைவுகள் எங்கெங்கு எந்த வீட்டில் அமைகிறது, அதை சார்ந்த அந்த கிரகங்களுடைய வலிமை எப்படி இருக்கிறது, அதனுடைய பலம் எவ்வளவு தூரம் நமக்கு சாதகமாக அது செயல்படுகிறது என்று நாம் அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். நாம் பிறக்கும்போது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். ஒவ்வொரு வயதுக்கும் நம்மளுடைய லக்னமும் வளர்ந்து வருது அப்படிங்கிறது தான் இந்த புதுமையான இந்த அக்ஷய லக்ன ஜோதிடத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு வயதுக்கும் நம்மளுடைய டிகிரி வயசு எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய வயதுக்கு தக்கவாறு ஒவ்வொரு வருடமும் 3 டிகிரி நம்மளுடைய லக்னம் வளர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு டிகிரி வயசு கணக்கெடுத்திருக்கார். அதே போல் நம்மளுடைய ஜாதகத்தில் பிறப்பு லக்னத்திலிருந்து ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்து வருகிறது. நாம் எப்படி ஒவ்வொரு வயதுக்கும் நம்மளுடைய தேகம் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறதோ, நம்மளுடைய மனசு எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே போல் நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது வளர்ந்து வருது அப்படிங்கிறது தான் இந்த ஏஎல்பியில் கிடைத்த ஒரு ஆய்வு. அந்த ஆய்வை வைத்து நாம் இந்த ஜோதிடத்தை ஏஎல்பி ஜோதிட முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு துல்லியமான பலன் சொல்லுவதற்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஒரு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு அவங்களுக்கு பலன் சொல்லக்கூடியது பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கிறது. நீங்கள் ஜாதகத்தை என்னிடம் கொடுத்த உடனே எதற்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கீர்கள், அது அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, நடக்கிறதா இருந்தால் எந்த டேட்டில் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை உருவாக்கிய உயர் திரு ஐயா பொதுவுடை மூர்த்தி அவருடைய ஆய்வில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த அக்ஷய லக்ன பத்ததி. அக்ஷயம்னா வளருதல்னு அர்த்தம். நம்மளுடைய லக்னமும் வளர்ந்து வருது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பிறப்பு லக்னங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தொடக்கமான லக்னம், அவ்வளவுதானே வழிந்து இப்போ அந்த லக்னத்தை வைத்து நம்ம பலன் எடுக்கிறப்போ அவ்வளோ தூரம் நமக்கு கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கல. இதை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆய்வில் கிடைத்த ஒரு விஷயந்தான் இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசண்ட் நடக்கக்கூடிய லக்னம் என்ன அப்படின்னு தெரிந்து அந்த லக்னத்தை வைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் இந்த ஏஎல்பி ஜோதிடம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.